மாநாடு அவர் வாயில தான் நம்ம கேட்டாகணும். அவர் மாநாடுல என்ன சொல்ல போறாரு. வாங்கினாலும் அப்படிதான் வாக்களிக்கிறாங்க. ஆனா கட்சிக்காரன் என்ன பண்றான்னா, நீங்க காசு கொடுக்கல பூத்துக்கே வரமாட்டேன். ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபிங்கிற ஓட்டு வந்து தனித்தனியா வந்து அந்த சென்டர்ல இருக்கிற ஆட்சி பிடிக்க முடியுமா பிடிக்காதாங்கிற நம்பர்ஸ் அவர்களுக்கு பாஜகவுக்கு பெரிய ஒரு விரோதமே கிடையாது. அவர் இன்னுமே வந்து மோடி அவர்களோடையும் அமித்ஷா அவர்களையும் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் ஒரு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ், USA, மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 2024 பிளைனா கேட்கிறேன், என்ன பாத்துருக்கீங்க? 40-0 கம்ப்ளீட் ஸ்வீப் டிஎம்கே. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களோட அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த அலைன்ஸ் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நீங்க டிஎம்கே கட்சி அலைன்ஸ்ல இருக்க கூட்டணிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஆர்கே நகர்ல டெபாசிட்டை இழந்தது. நீங்க டிஎம்கே வந்து டெபாசிட்டை இழந்து அங்க இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அந்த கூட்டணியை என்னதான் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அந்த கூட்டணி வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கொள்கையில அவங்களுக்கு அதுதான் என்னதான் கொள்கை முரண் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துல வந்து கான்கிரீட்டா நிக்கணும்னு காங்கிரஸோட இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட் நீங்க அதை குவான்டிடேட்டிவா பார்க்காம குவாலிட்டேட்டிவா பார்த்தா கூட ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபிங்கிற ஓட்டு வந்து தனித்தனியா பிரிஞ்சிருக்கு இந்த வாட்டி. நீங்க கிளியரா வந்து பாஜக முன்னிறுத்தி அண்ணாமலை இந்த வாட்டி தேர்தல் களம் கண்டிருக்காரு. அதனால அவரு வந்து ப்ரோ பிஜேபி வாக்குகளை பிரிச்சு நாங்க இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுல இருக்கோங்கிறத காட்டியிருக்காரு. இது வரைக்கும் அது வெளியே தெரியாம இருந்தது. திராவிட மண் திராவிட இயக்கங்கள் தான் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 11% வரைக்கும் வாங்கி இருக்காங்க. பட் கம்பைண்டா 11% வாங்கி இருக்காங்க. ஆமா. பட் இருந்தாலும் வந்து அவரு சொன்ன கணக்குகள்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா 20%, 18%, 20%, 25% அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 11% இஸ் ஓகே ஃபார் வாட் ஹி டாக். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நம்ம எந்த ஒரு இதுக்கு முன்னாடி எப்போ இருந்தோம் இப்ப எப்படி இருக்கோன்றதுதான் நம்ம வளர்ச்சி. நீங்க அததான் நீங்க பாக்கணுமே தவிர பாஜகவோட ஸ்டேக்ஸ் தமிழ்நாட்டுல வந்து இதுக்கு முந்தின தேர்தல்ல எவ்வளவு இருந்தது அதை விட நம்ம இந்த வாட்டி எவ்வளவு ப்ரூவ் பண்ணியிருக்கோங்கிறது தான். நீங்க மத்தபடி தேர்தல் காலகட்டங்கள்ல ஒரு தலைவர் ஒரு கட்சி தலைவர் வந்து நம்ம இவ்வளவுதான் எடுப்போம்னு சொல்லி வந்து தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்துறதுதான் விரும்புவாங்களே தவிர அது வந்து அந்த உறுதித்தன்மையை குலைக்கிற மாதிரி எந்த ஒரு தலைவரும் பேச மாட்டாங்க. விமர்சனம் பண்றவங்க என்ன வேணா பேசலாம். ஆனா இவங்க எப்பவுமே நீங்க வந்து வானத்துக்கு குறி வச்சாதான் அட்லீஸ்ட் தென்னை மரத்துலயாவது நம்ம போய் லேண்ட் ஆக முடியும். உங்களுக்கு புரியுதா? அது வந்து ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு இடத்துல சொல்றதுதான். 40/40 நீங்க திமுக அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கூட்டணி வலுவா இருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ல வந்து அந்த சிறுபான்மை நான் இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். என்னன்னா அவங்க ஸ்டார்ட் பண்றதே +18 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஓட்டு இந்த பக்கம் உள்ளாது. சோ வந்து பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்கு காங்கிரஸ் அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போடுற ஒரு 18 விழுக்காடு மக்கள் கான்கிரீட்டா இருக்காங்க. சோ அது வந்து ப்ரூவன் ஓட் பேங்க். அது அப்படிதான் இருக்கும். அவங்க ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ல டிஎம்கே இருக்கிறது வரைக்கும் அவங்க அந்த ஓட்டுகளை வந்து அவங்க அறுவடை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த ஓட்டுகளுக்காக தான் எடப்பாடி அவர்கள் குறி வச்சிருக்காரு. இந்த இடத்துல பிஜேபி எந்த இடத்துல என்ன சறுக்கி இருக்காங்கன்னு பாக்கணும். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதாவது தனியா நிக்கணும், பாஜக இருந்து வெளியே வந்து நின்று அவங்கள வந்து ப்ரூவ் பண்ணுங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து நான் கொஸ்டின் பண்ணல. ஏன்னா இங்க இருந்து கிடைக்கிற 5 இப்ப நீங்க மத்தியில வந்திருக்கிற 240 அவங்க எடுத்திருக்காங்கல்ல, பாஜக இங்க 5க்கு 5 திமுக அதாவது அதிமுகவோட சேர்ந்து அடிச்சிருந்தாலுமே they are not gonna make a big difference. புரியுதா? அவங்க தமிழ்நாடு வந்து என்னதான் நீங்க வந்து பாஜகவோட கூட்டணி அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து தேர்தல் நீங்க சந்திச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சென்டர்ல இருக்கிற ஆட்சி பிடிக்க முடியுமா பிடிக்காதாங்கிற நம்பர்ஸ் ஃபுல்பில் பண்ற அளவுக்கு பாஜகவுக்கு வந்து சீட்டு கிடைக்காது. சரி, ஓகே. புரியுதா? அதனாலதான் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்கன்னா, ஓகே இதுல வந்து வொர்ஸ்ட் கேஸ்லயே வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோவே நமக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. அதனால அப்ப வந்து நம்மளை எப்படி வளர்த்துக்கலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜில போயிருக்காங்க. இந்த இடத்துல எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க நடந்திருக்கிற தேர்தல் ரிசல்ட் இது வரைக்கும் வந்திருக்கிற வெளியே பாத்தீங்கன்னா சவுத்ல ஏடிஎம்கே எடப்பாடி தலைமையில இருக்கிற ஏடிஎம்கே வந்து எப்படி சவுத்ல சஃபர் ஆயிருக்கு அப்படிங்கறத கிளீனா நீங்க உணரலாம். கிட்டத்தட்ட 7 இடத்துல வந்து 4ஆம் இடம் 3ஆம் இடம் கேப்சர் பண்ண முடியல. ஒரு இடத்துல டெபாசிட் போயிருக்கு.
சரியா? அந்த அளவுக்கு சவுத்ல வந்து மக்கள் ஓரளவுக்கு கம்யூனலா பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தோணுது. இந்த இடத்துல நீங்க பாஜக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எடப்பாடி அவர்களோட லீடர்ஷிப்ப வந்து க வந்து அவரு எந்த அளவுக்கு டாலா கிளைம் பண்றாரோ, அந்த அளவுக்கு அவர் டாலா இல்லன்னு காமிக்கிறதுக்காக, எ ஓபிஎஸ் அவர்கள வந்து இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. அவருக்கு ஈக்குவலா வந்து ஓபிஎஸ்க்கு பொசிஷன குடுத்து, அவர வந்து ஒரு 5, 6 தொகுதிகள்ல அவர வந்து நிக்க வச்சு, அந்த முக்குலத்தோர் எங்கெங்க வந்து அடர்த்தியா இருக்காங்களோ, அந்தந்த இடத்துல நிக்க வச்சு, அவர் ஓட்ட வந்து வாங்கியிருக்கணும். அவர ஓகே. ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். அப்ப அவரு வந்து தேனியில எப்படி வேல பார்த்தாரோ, அதே மாதிரி அவரு வந்து இறங்கி வேல பார்த்திருப்பாரு. ஓகே. நீங்க அந்த அந்த நம்பிக்கைய வந்து பாஜக வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு புறத்துல அவரை அடக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தேனி, அதுக்கப்புறம் வந்து ஆமா, வேலி, அதுக்கப்புறம் நாகர்கோயில் இந்த மாதிரி வந்து இடத்துக்குலாம் கொண்டு வந்திருக்கலாம். தென்காசி இந்த மாதிரி இடத்துக்குலாம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா. அவர நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். ஓபிஎஸ் நீங்க செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க பாஜக அப்டின்னா, ஏன்னா அவரு வந்து உங்களுக்கு நீங்க என்னென்ன மூவ் பண்ணணும்னு நெனச்சீங்களோ, அதுக்காக தோளோடு தோளா நின்னு செஞ்சவரு அவரு. நீங்க ம். பாஜகவுக்கும் அதிமுக வந்து நேச்சுரல் அலையன்ஸ்ன்னு ஏன் சொல்றாங்க? ம். அவங்களுக்கு வந்து அவங்க அதிக பேசுறதோ, இந்த மாரி பாஜக ஹிந்துத்துவ கொள்கைக்கு எதிராக பேசுறதோ எதுவுமே இல்ல. அவங்களுக்கு வந்து கொள்கை ரீதியா எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ம். அவங்க வந்து நம்பர்ஸ்க்காக மியர் நம்பர்ஸ் அந்த பிளஸ் 18% நான் சொல்றேன்ல, அந்த மியர் நம்பர்ஸ்க்காக தான் எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதா அளவுக்கு டால் லீடர் இல்ல. சோ அதனால வந்து அவரு மத்த அ ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்தந்த ஏரியால கையில வச்சுட்டு இருக்கிற இப்போ கேபி முனுசாமி அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள், ஜெயக்குமார். அவர் பாக்ஸர் ஆக்சுவலா. அவர் முன்னாள் பாக்ஸரு. அவரெல்லாம் இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட தொகுதிகள்ல வந்து அ சிறுபான்மையினர் வாக்கு வராம அவங்களால ஜெயிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில இருக்காங்க. இப்ப ராயபுரத்துல ஜெயக்குமார் அவர்கள், சி.வி. சண்முகம் அங்க வேலூர்ல அந்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, அ முஸ்லிம் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. சோ அந்த மாதிரி இடத்துல அவங்களால நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சீங்கன்னா, அவங்களால லோக்கல் செல்வாக்கு அவங்க இழந்துருவாங்க. லோக்கல் அரசியல் அவங்களுக்கு போயிடும். சோ ம். அந்த ஒரு கட்டத்துல இருக்கிறதுனால இவரு என்ன நினைக்கிறாரு, இவரு ஓபிஎஸ் உள்ள வச்சிருந்தா பாஜக வந்து எப்பவுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கும். ஏடிஎம்கேக்குள்ள வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் செலுத்துற அளவுக்கு இருக்கும். நீங்க எடப்பாடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் பெரிய ஒரு விரோதமே கிடையாது. ஓகே. அவரு இன்னுமே வந்து மோடி அவர்களோடையும், அமித்ஷா அவர்களோடையும் அனுசரிச்சு போக தான் பார்ப்பாங்க. ஏன்னா, அவங்க ஒருத்தங்க பவர்ல இருக்கிறவங்களோட அனுசரிச்சு போகணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனா, அவருக்கு அதுக்காக என்ன ஸ்டேட்ல வந்து அவர் அந்த சிறுபான்மையினர் வாக்குகள வந்து அவர் இழக்க விரும்பல. ஏன்னா, அவருக்கு வந்து இன்டர்னலா கட்சிக்குள்ளேயே அவருக்கு வந்து நெருக்கடி இருக்கு. நீங்க அத உடைச்சு எடுத்துட்டு வந்தா தான் மத்த கூட்டணி கட்சிகளையும் இவர நம்புவாங்க. நீங்க டிஎம்கேயோட அலையன்ஸ குலைக்காம ஏடிஎம்கே வர முடியாது. ம். தமிழ்நாட்டுல. நீங்க தமிழ்நாட்டு மக்களோட சென்டிமென்ட்ட பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஏடிஎம்கே அப்படி மாறி மாறி தான் குடுத்துருக்காங்க. ம். ஏன்னா, அவங்களுக்கு என்ன வேணும்ங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அவங்க வந்து இப்போ எடப்பாடி அவர்கள் பாஜக கூட ஒட்ட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை குடுத்துட்டா, ஒருவேள அந்த வாக்குகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அந்த கூட்டணிய எப்படி கலைக்க போறாங்கங்கிறத தான் அடுத்த வாட்டி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் இந்த இந்த சட்டமன்ற தேர்தல பொறுத்தவரைக்கும், எல்லாரும் சொன்னதோட ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸே எடப்பாடி குடுத்திருக்காருன்றத தான் நான் பார்க்கிறேன். ஆமா. ஏன்னா வந்து போன வாட்டி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 18.7% அதிமுக வாங்கியிருந்தாங்க. இந்த வாட்டி என்னன்னா 2% இன்க்ரீஸ் ஆகி 20.9 கிட்டத்தட்ட 2.2% வந்து ஜாஸ்தியா தான் வாங்கியிருக்கிறாங்க. போன வாட்டி இருந்ததோட விட 2019 to 2024. அதே மாரி வந்து சிறுபான்மையினர்கள் ஓட்டு எல்லாமே வந்து டிஎம்கேக்கு போயிருக்கா அப்படின்னு கேட்டா, அது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஒரு 2% to 3% இந்த பக்கமும் வந்திருக்கிறதா வந்தும் சொல்றாங்க. பட் எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் இன்ஃபேக்ட். இது வந்து ஒரு திமுகக்கு கிடைத்த உண்மையான வெற்றின்னு நம்ம வந்து பார்க்க முடியுமா? இல்லாட்டா ஏடிஎம்கேவோட உண்மையான தோல்வின்னு நம்ம வந்து பார்க்க முடியுமா? எப்படி நீங்க பார்க்குறீங்க? உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு? இது நம்ம க பாராளுமன்ற தேர்தல பொறுத்தவரைக்கும் ரா மோடி அவர்கள இறக்கணுமா? இதுதான் விஷயம். மோடி அவர்களுக்கு எதிரா கூட ஒரு லீடர் இல்ல. ம். மோடி வேணுமா? வேண்டாமா? ஆமா. ம். அதுதான் கேள்வியா இருந்துச்சு. அந்த கேள்விய எதிர்கொண்டு தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல தமிழ்நாட்டு சென்டிமெண்ட் வந்து ஆன்டி பிஜேபியா தான் இருக்கு. அத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். தமிழ்நாடு மொத்தமா வந்து அந்த சென்டிமெண்ட் மெஜாரிட்டியான சென்டிமெண்ட் இல்ல யாரோட கருத்து வந்து வெல்லுது தமிழ்நாட்டுல அப்டின்னா ஆன்டி பிஜேபி கருத்து தான் ம். ப்ரிவேல் ஆகுது. ஆனா அது ஆன்டி பிஜேபி ப்ரிவேல் ஆகுற அதே நேரத்துல ஒரு ப்ரோ பிஜேபி வாக்குகளும் இருக்கு. அந்த ம். ப்ரோ பிஜேபி வாக்குகள தான் இப்ப அண்ணாமலை கூட்டணி கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க லோக்கலா. இப்போ ஆமா. ஒரு 11% அவங்க எடுத்துருக்காங்க இல்லையா? அத கன்சாலிடேட் பண்ணது ப்ரோ பிஜேபி தான். ஆனா, ஆன்டி பிஜேபி வந்து அந்த கருத்தியல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது தான் கிரவுண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த ஆன்டி பிஜேபிய அறுவடை செய்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது டிஎம்கே. இந்த ம். டிஎம்கே கூட்டணியில நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிற தனித்தனியான கட்சிகளுக்கு இண்டிவிஜுவல் வோட் ஷேர்ங்கிறது ரொம்ப கம்மி. அவங்களால தனியா நின்னு யாராலயும் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது. சோ அவங்களோட பலவீனத்தையும் உணர்றாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றதையும் உணர்றாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்
வந்து ஒண்ணா நிக்கிறது. சரி. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஆனா டிஎம்கே பொறுத்தவரைக்கும் ஆஸ் அ பார்ட்டி அவங்களோட அவங்களோட பாப்புலாரிட்டிய லூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, டிஎம்கே வோட் ஷேர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, போன பாராளுமன்ற தேர்தலோட இந்த பாராளுமன்ற தேர்தல் கம்மியா இருக்கு. கம்மியா வோட் ஷேர் கம்மியா இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி அப்போ ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஆனா அவங்கள வந்து அந்த எந்த ஒரு டார்கெட்ட நோக்கி மக்கள் போறாங்களோ, அத பிஜேபியா, ஆன்டி பிஜேபியா? அதாவது மோடி வேணுமா? மோடி வேண்டாமா? அந்த கேள்விக்கு பதில் அளிக்கும்போது, இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஃபேக்டர் எல்லாம் அடிபட்டு போயிருது. அது வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஆனா வந்து இந்த இவங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகுற அளவுக்கு ஒரு 5-6% தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கே தவிர, ரொம்ப பெரிய அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல தமிழ்நாட்டுல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த டியூவல் டைனமிக்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க நெறைய இடத்துல ஏடிஎம்கே வந்து தவற விட்டுருக்காங்க. இதுவரைக்கும் இருந்த டியூவல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல டிஎம்கே விட்டா ஏடிஎம்கே அப்படிங்கிற மாரி ஒரு பாலிடிக்ஸ வந்து ஆ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நெறைய தொகுதிகள்ல லூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து காரணம் என்னங்கிறத வந்து அதிமுக அலசி ஆராய்ஞ்சா, அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல வந்து இன்னுமே அவங்க ஒரு வலுவான ஸ்ட்ரக்சர வந்து கொண்டு வர முடியும், கூட்டணி நிறுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கை குடுத்திருக்காரு எடப்பாடி. அந்த இடத்துல அவர் மோசம் போகலன்னு தான் என்னோட பார்வை. ஸ்ட்ரென்த் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? 18.79, 20.9 நான் வந்து ஒரு growth தான். அந்த growth வந்து இன்ஃபாக்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமயே அவங்க இந்த growth காமிச்சிருக்கிறாங்க. ஆமா. ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க போயிட்டு பார்லிமெண்ட்ல போய் உங்களோட தேவைகளை பேசுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒண்டிதான் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த கான்செப்டுக்கு கிடைத்த ஒரு வெற்றி ஒரு பர்சன்டேஜ் ஜாஸ்தியா தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா வந்து நாம் தமிழர் எந்த ஒரு கூட்டணியும் இல்லை இல்லையா? மக்கள் தான் எங்களோட கூட்டணி அப்படின்றது தான் வந்து முழக்கமா இருந்துச்சு. சீமானோட முழக்கமா இருந்துச்சு. யாருக்கும் காசும் கொடுக்கல. அதுவும் வந்து நாங்க காசு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி தான் அவங்க வந்து பிரச்சாரமே ஆரம்பிச்சது. இன்னைக்கு 11% சாரி 8.19% வரைக்கும் வந்திருக்கிறாங்க. தனிப்பெரும் கட்சியா வந்துட்டாங்க. அவங்களுக்கு இனிமேல் ஒரு அங்கீகாரம் நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். இனிமேல் வந்து அது வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருவாங்கன்னு வந்து நம்ம வந்து நினைக்கிறோம். எப்படி பார்க்குறீங்க அவங்களோட வளர்ச்சிய? 6.9லேருந்து 8.1 6.9 1.2% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அவங்க வந்து தே ஆர் பிளேயிங் அ ஸ்பாயிலர் ரோல் தானே. யாருக்குமே இல்லாத அந்த ஓட்டை வந்து பிரிச்சு பிரிச்சு யாருக்கோ ஒருத்தங்களுக்கு வந்து அடி வாங்க வைக்கிறாங்க. இந்த அரசியலை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? இங்க நீங்க லாஜிக்கலி ஸ்பீக்கிங் போன சட்டமன்ற தேர்தல்ல அவங்க எடுத்த வாக்குகள நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தல்ல கம்பேர் பண்ண முடியாது. நீங்க எந்த இடத்த கம்பேர் பண்ணணும் அப்டின்னா, இதே இஷ்யூ எடுத்து அவங்க வந்து போன பாராளுமன்ற தேர்தல்ல என்ன ஓட்டு வாங்குனாங்க? 3.4% 3.7 வாங்கிருக்காங்க. சம்திங் 3.7 3.7% வாங்கியிருக்காங்க. அப்ப அந்த 3.7% இருக்கிற அதே இஷ்யூவ பேசி தான் இப்பவும் நிக்கிறாங்க. சோ அந்த இஷ்யூ டு இந்த இஷ்யூ தான் நீங்க கம்பேர் பண்ண முடியுமே. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மடங்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 3 மடங்கு வாக்குகள் வாங்கியிருக்கு. நான் உங்கள்ட்ட எப்படி என்ன சொல்லியிருந்தேன் தேர்தலுக்கு முன்னாடி அப்டின்னா, அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா உருவாகிடுவாங்க அப்படிங்கிற அதுக்குண்டான வாக்கு எடுத்துருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன் அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவங்களோட பெர்சன்டேஜ் நான் ஏன் பிரெடிக்ட் பண்ணல. எல்லாருமே வந்து இரட்டை இலக்க வாக்கு வங்கி வந்துருவாங்கன்னு தான் பல ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்புகள் வந்துச்சு. இரட்டை இலக்க தொட்டுருவாங்கன்னு அவங்களே வந்து 1 கோடி வாக்குகள் இலக்கு அப்படிங்கிற மாரி போயிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அந்த இரட்டை இலக்கை ஏன் கமிட் பண்ணிக்கல அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மோடி அவர்களோட வந்து 3வது ஆட்சி வேணுமா, வேண்டாமாங்கிற நடக்கிற தேர்தல்னால, இவரோட என்னதான் இவரு இஷ்யூ வந்து ரிலவன்ஸ் இருந்த இந்த இந்த இதுல அவரோட இஷ்யூ ரிலவன்ஸா இருக்காது. அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. பட் அவருக்கு வாக்களிக்க வேண்டியவங்க வந்து அவர் ஒரு கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்ல. இப்போ திமுக, அதிமுகவும் அவங்களுக்குள்ள இருக்க கூட்டணி கட்சிகள் மாதிரி அவர் ஒரு கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர் கிடையாது. அவரு வந்து சில அடிப்படை கொள்கைகள வகுத்து, அந்த கொள்கைய தான் அதுல தான் நிப்பேன் அப்படிங்கிற மாரி ஒரு உறுதியோட நிக்கிறவரு. நீங்க பேசிக்கா பார்த்தீங்கன்னா, அவர் பண்ற எந்த விஷயமே நீங்க தப்பு சொல்ல முடியாது. பாதிக்கு பாதி ஆண்கள், பெண்கள் நிப்பாட்டுறாரு. அத நீங்க ஐடியலி பார்த்தீங்கன்னா, தட்ஸ் a குட் திங். அத வந்து ஒரு புரோகிரசிவான சமூகம் அத விரும்பணும். அ அதே மாரி என்விரான்மென்டல் பாலிடிக்ஸ் பேசுறாரு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிறாரு. ஒரு புரோகிரசிவ் சமூகம் வந்து அந்த பாலிடிக்ஸே விரும்ப தான் செய்யும். அதே மாதிரி அவரு வந்து இளைஞர்கள் ஜாஸ்தியா அவரு வந்து ஈர்க்கப்படுறாரு. அவங்க பேச்சுனால கரப்ஷன் இருக்காது, ஊழல் லஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாரி பேசுறாரு. இந்த 3யும் அவரு வந்து பேசும்போது, அது வந்து ஒரு கிளீன் ஐடியாலஜி அந்த அந்த இமேஜ வந்து இவங்க யார் கூடயும் கூட்டணி சேர்ந்து நின்னா நிக்க முடியாது. அவரோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத அவர் உணர்றாரு. தனியா நிக்கிறது தான். அவரால தனியா தான் நிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து உணர்றாரு. அது போக அவரு வந்து அ இந்த இந்த வாக்குகள் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே வர வரைக்கும், இன்கிரீஸ் ஆயிட்டே ஒவ்வொரு தேர்தலும் இன்கிரீஸ் ஆயிட்டே போகும்போது வந்து அவருக்கு அந்த நம்பிக்கை இழக்காம போயிட்டு இருப்பாரு. நீங்க அவருக்கு இன்னைக்கு 32 லட்சம் வாக்குகள் விஜய் வந்தா வந்து அந்த நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா? ஏன்னா வந்து அவரோட ஓட்டோட
பேக் போனே வந்து இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் வந்து மடைமாற்றப்படுவார்கள் விஜய் வந்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேரோட தாட் ப்ராசஸ். அவரோட பேச்சோட ஈர்ப்புலையும் அவரோட பேச்சோட வீச்சிலையும் வந்து உள்ள வரவங்க தான் அந்த இளைஞர்கள். நிறைய பேர் நான் வந்து பார்த்திருக்கேன் நானு. அது வந்து முக்காவாசி அட்லீஸ்ட் 60% to 70% வந்து இளைஞர்களா தான் இருக்கிறாங்க. பட் அவங்களே ஓரளவுக்கு மெச்சூர் ஆகும்போது, இல்ல இவரோட அரசியல் நல்ல அரசியலா இருந்தாலும் அதுல ஒரு ஃபியூச்சர் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மாறிடுறாங்க. பட் இதே அரசியல தான் வந்து விஜய் இப்ப முன்னெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இளைஞர்கள் வந்து விஜய் பக்கத்துக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாரி பேசுறாங்களே, அதுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி? விஜய் பக்கத்துல போயிருந்தா இதுக்கு முன்னாடியே வந்து அவரு அந்த அளவுக்கு பலவீனமா சீமான் அவர்கள் கட்சி இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி டிசிபேட் ஆயிருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நீங்க ஒவ்வொரு தேர்தல்லயும் இவ்வளவு கடினமான விஷயங்கள சந்திச்சு, அதாவது சின்னத்த பறிச்சாங்க. ம். சின்னம் பறிக்கப்பட்டதோ, சின்னத்த இழந்தாரோ, அத எப்படி வேணா வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவரு அதையும் தாண்டி 18 நாட்கள்ல முதல் கட்டமா தேர்தல் அறிவிக்கும்போது, ஒரு பொருளாதார வலிமை அந்த அளவுக்கு இல்லாம, வாக்குக்கு காசு குடுக்காம, நீங்க வாக்குக்கு காசு குடுக்குறன்னு தமிழ்நாடுல நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அது வந்து அந்த அந்தந்த கட்சிக்காரங்க அவங்கவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் காசு குடுக்குறாங்க. நீங்க ம். ஜெனரல் பப்ளிக்ங்கிறவங்க வந்து நீங்க வந்திருக்கிற ரிசல்ட்ட பத்தி நீங்க பார்த்தாலே ஜெனரல் பப்ளிக் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாரி தான் வாக்களிக்கிறாங்க. சரி, காசு ஓகே. வாங்குனாலும் அப்படிதான் வாக்களிக்கிறாங்க. ஆனா, கட்சிக்காரன் என்ன பண்றான்னா, நீங்க காசு குடுக்கலன்னா பூத்துக்கே வரமாட்றான். உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு. சரி, அதனால திமுக, அதிமுக வாக்குகள வந்து நீங்க எலக்ஷனுக்கு உள்ள கொண்டு வரணும்னா, அவங்களுக்கு காசு குடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சோ சரி. வந்து இந்த மாதிரி கட்சி நீங்க எவ்வளவோ காசு அடிக்கிறீங்க மேல. ம், எலக்ஷன் வந்தா தான் கீழ இருக்கிற தொண்டனுக்கு காசு வருதுன்னு அவன் வந்து அந்த பாலிசில ஸ்ட்ராங்கா இருக்கான். ம். திமுக, அதிமுக காரங்க கிரவுண்ட்ல. சோ இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க எவ்வளவு இடத்துல நீங்க நியூஸ் கேள்விப்படுறீங்க. ஒன்றிய செயலாளர் காசு அனுப்பிட்டாரு. வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்க அதிமுகல இருக்க பெரிய கம்ப்ளைண்ட்டே பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள ஏன் கட்சியில போட்டாரு அப்டின்னா, அவர் வந்து செலவு பண்ண முடியும் அப்டின்னு தான். அத செலவு பண்ணவங்க பெர்சனல் காசு எடுத்து போட்டு செலவு பண்ணவங்களே கட்சிக்காரங்க காசு ஆட்டைய போட்டு போயிட்டாங்கன்னா, எடப்பாடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆமா. சோ அந்த அளவுக்கு வரும்போது ஆனா அவரு ஆஸ் அ கிரவுண்ட் பொலிட்டிஷியன் அவருக்கு தெரியுது. ஆமா எலக்ஷன் டைம்ல தான் அவனும் காசு பார்ப்பான். அதனால தான் வந்து உங்கள மாதிரி பெரிய பண முதலைகள நாங்க இறக்கியிருக்கோம்ன்றது தான் அவரோட கான்செப்ட். சரி. நீங்க 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 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,00,000 3,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ம். அப்ப அவ்வளவு வாக்குகள உள்ள கொண்டு அந்த ஸ்ட்ரக்சர்டு வாக்கா இருந்தாலுமே அவரு வீட்ல படுத்துறக் கூடாதுல்ல. வந்து வாக்கு போடணும்ல. அப்ப அதுக்கு வந்து அவருக்கு ஒரு ரிமைண்டர் டோக்கன் மாரி தான் காசு. சோ அந்த அளவுக்கு கூட வலிமை இல்லாம வந்து இங்க ஒவ்வொரு தேர்தல்லயும் 1, 2% ப்ராக்ரசிவா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு வரும்போது, நீங்க அடுத்த தேர்தல்ல தனிச்சு நிக்கிறாங்கிற ஒரு கான்செப்டுக்காக அவருக்கு ஆம் ஆத்மி மாரி ஒரு ஒரு குரோத் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. நீங்க நீங்க ஆமா, விஜய் வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, விஜய வந்து இப்ப யாரெல்லாம் கொக்கி போட ட்ரை பண்ணுவாங்க அப்டின்னா, எடப்பாடி அவர் சைடுல இருந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆமா. ம். அதே மாதிரி சீமான் அவர்கள் சைடுல இருந்து பேச்சுவார்த்தை பாரதி ராஜா அவர்கள் மூலமா நடந்துட்டு இருக்குங்கிறது வந்து கேள்விப்பட்டேன். ம். வந்து ட்ரஸ்டபிள் கான்டாக்ட்ஸ்ல இருந்து சொன்னாங்க. சோ அந்த மாரி பேச்சுவார்த்தை 2 பக்கத்துலயும் நடந்துட்டு இருக்கும்போது, விஜய் அவரோட பாலிடிக்ஸ் எப்படி எடுத்து வைக்க போறாரு? அவர் வாயில இருந்து தான் நம்ம கேட்டாகணும். அவரு மாநாடுல என்ன சொல்லப் போறாரு? அவரு எந்த கொள்கை ஏன்னா நீங்க எடப்பாடி பக்கம் நின்னா அவரு கொஞ்சம் இமேஜ் டார்னிஷ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட கரப்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் மேலயும் ஒரு கரைபடிய வாய்ப்பு இருக்கு. சோ அத அவர் விரும்புவாரான்னு நமக்கு தெரியல. சரி. விஜய் அந்த அளவுல எந்த ஆன்டி கரப்ஷன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஊழல் லஞ்சம் இருக்கக்கூடாது, மதவாதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ம். பட் அவரு அதுக்கு அகைன்ஸ்டா போவாரா என்னன்றத நம்ம பார்க்கணும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரைட். ரொம்ப ரொம்ப நன்றி. லாஸ்ட்டா ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருக்கா? நம்மளோட தமிழ்நாடு அரசியல பத்தி. இந்த எப்படி களம் அமையப் போகுது? எப்படி வந்து 2026 நோக்கி இனிமேல் நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 2024 எலக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இனிமேல் இன்னும் லெஸ் தென் 2 இயர்ஸ் தான். இல்லையா? டைம் அப்படின்றதுக்குள்ள பறந்துரும். எப்படி பார்க்குறீங்க? களம் எப்படி அமையும்? அப்படின்ற மாரி நீங்க வந்து யோசிக்கிறீங்க. விஜய் புதுசா வராரு. தமிழக வெற்றிக் கழகம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தாட்ஸ். இந்த இடத்துல நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, டிஎம்கே, ஏடிஎம்கேங்கிற டியூவல் பாலிடிக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் உடையல. அதுதான் வந்து மேஜரா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏடிஎம்கே வந்து ஃபுல்லா வலுவிழந்துருச்சு. பிஜேபி வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஏத்துக்க முடியல. இந்த ரிசல்ட்ட பார்த்த வரைக்கும். ஆனா ஒரு விஷயம், அந்த ஏடிஎம்கே வாக்குகள வந்து நாம் தமிழரும், அ பிஜேபியும் கொஞ்சம் கொஞ்சமா டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. நீங்க ம். அடுத்த சட்டமன்ற தேர்தல்ல எப்பவுமே தமிழ்நாடு மக்களோட சென்டிமெண்ட் ஒர்க் ஆயி டிஎம்கே, ஐடிஎம்கேன்னு செட் ஆயிட்டாங்க அப்டின்னா, நம்ம அத வந்து மக்கள் தான் வென்றாங்கன்னு தான் எடுத்துக்கணும். அத வந்து நம்ம அந்த அந்த வந்து கொஸ்டின் பண்ணவே முடியாது. ம். ஆனா, நீங்க சொல்ற மாரி விஜய்ன்ற ஒரு நியூ பிளேயர் உள்ள வரப்போறாரு. அவரு எந்த பக்கம் போறாரு? அ ஸ்டாலின் வந்து 40க்கு 40 அடிச்சிருக்காரு. 40, 40 அடிச்சு அதனால என்ன பிரயோஜனம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. அதனால வந்து அந்த ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கு. போன தடவ 39 வச்சுமே அவங்க எதுவும் பெருசா பண்ண முடியல. தமிழ்நாட்டுக்காக பெருசா அப்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அத செய்யல, இத செய்யலன்னு. சோ அந்த மாதிரி வந்து ஒரு எதிர்ப்பு குரல தெரிவிச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர, அதனால ஒரு பெரிய பெனிஃபிட் இல்ல.
சோ இந்த இடத்துல வின் பண்ணியிருக்கிறத நான் யார் யார் பார்க்கிறேன் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் வந்து ஓரளவு வெற்றி அதாவது தோல்வி தோல்வி பெற்றாலும் அதுல ஒரு வெற்றி கண்டிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி பாஜகவோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிய வந்து இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட கருத்து. அ ஓபிஎஸ்ஸ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோங்கிறது என்னோட கருத்து. அதே மாரி சீமான் அவர்கள் வந்து வளர்ந்திருக்காரு. அவர் சாதிச்சிருக்காருன்றது தான் என்னோட கருத்து இருக்கு. அவருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.